ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் என்னென்னலாம் ஷார்ட்கட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல் கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நிறையா ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு புரியும். நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் டைப்பிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. நம்ம டைப் பண்ணுறது என்னதான் வேகமாக டைப் பண்ணாலும் அதோட அலைன்மெண்ட் ஆகட்டும், இல்லை மற்ற விஷயங்களாகட்டும், நம்ம ஷார்ட்கட் தெரிஞ்சது அப்படின்னா சீக்கிரமாக நம்ம ஒர்க்கை முடிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி நான் டைப் பண்ணியிருக்கேன். இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ எம் ப்ரவுட் டு பி அன் இண்டியன் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்ம ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை போல்டு பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோல் பி அப்படின்னு அமுத்துனீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா போல்டு ஆயிரும். ஸோ இது நம்ம ஒரு ஷார்ட்கட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை இட்டாலிக்கில் மாற்றணும், அதாவது சாஞ்சு வர மாதிரி மாற்றணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஐ அப்படின்னு அமுத்துனீங்கன்னா இட்டாலிக்கில் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போது எனக்கு இந்த இந்தியா இஸ் மை கண்ட்ரிங்கிறது மட்டும் நம்ம பெருசு பண்ணணும், ஃபாண்ட்டை பெருசு பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் அமுத்திட்டு இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் போடுவோம்ல, அதை அமுத்துனீங்கன்னா நமக்கு அதிகமாயிரும் கம்மியாயிரும். இப்போது கண்ட்ரோல் அமுத்திட்டு லெஸ் தென் கிரேட்டர் தென் அமுத்துனீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மாறிடும். இப்போது கண்ட்ரோல் அமுத்திட்டு ஷிஃப்ட் அமுத்திட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிரேட்டர் தென் அமுத்துனேன். இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இது பெருசாகிட்டே இருக்கும். இப்போ லெஸ் தென் அமுத்துனேன் அப்படின்னா நமக்கு சிறுசாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ கண்ட்ரோல் இந்த கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் இதை நம்ம அமுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு சைஸ் மாறிட்டே இருக்கும். அடுத்தது இதுக்கு நான் அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா சேம் இதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் அமுத்தி யூ அமுத்துனீங்க அப்படின்னா அண்டர்லைன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா போல்டு, அதுக்கப்புறம் இட்டாலிக்கில் மாற்றுறது, அடுத்து அண்டர்லைனில் மாற்றுறது, சைஸை பெருசு பண்ணுறது சிறுசு பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட். இப்போ இது எல்லாத்தையும் நான் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்ட்ரோல் இ அமுத்துனீங்கன்னா எல்லாமே சென்ட்ரல் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் இ அமுத்துனீங்கன்னா சென்ட்ரல் ஆயிரும். இப்போ நான் லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் எல் நம்ம அமுத்தணும். கண்ட்ரோல் எல் அமுத்துனீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் ஆயிரும். எனக்கு ரைட் அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் அமுத்துனீங்கன்னா எல்லாமே ரைட்டில் அலைன்மெண்ட் ஆயிரும். இப்போ எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும், எல்லாமே ஒரு நேர்கோட்டில் வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஜே அமுத்துனீங்கன்னா ஜஸ்டிஃபை ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஷார்ட்கட். ஸோ இப்போ அலைன்மெண்ட்டில் ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் எல் அப்படின்னா லெஃப்ட் அலைன்மெண்ட், கண்ட்ரோல் ஆர்னா ரைட் அலைன்மெண்ட், கண்ட்ரோல் இ அப்படின்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட், கண்ட்ரோல் ஜே அப்படின்னா நமக்கு ஜஸ்டிஃபை ஆப்ஷன். இப்போ எனக்கு இந்த இடத்துல மட்டும் ஹைப்பர் லிங்க் கொடுக்கணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்து கே கொடுத்தீங்க அப்படின்னா ஹைப்பர் லிங்க் செலக்ட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஹைப்பர் லிங்க் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம லோக்கல் ஃபைல் ஏதாவது கொடுக்கலாம், இல்லை நம்ம ப்ரௌசிங் பேஜஸ் ஏதாவது வேணால் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா வெப்சைட் லிங்க் நம்ம கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். ஸோ வெப்சைட் லிங்க் வேணும்னாலும் நம்ம வெப்சைட் லிங்க்கை நம்மளால் கொடுத்துக்க முடியும். இல்லை இதே டாக்குமெண்ட்டில் வேறு ஏதாவது ஒரு போர்ஷன் போகணும், ஒரு ஹெட்டிங் போகணும், இல்லை ரொம்ப ஒரு 5வது பேஜ் 6வது பேஜ் போகணும் அப்படின்னாலும் போய்க்கலாம். இல்லை நியூ டாக்குமெண்ட் போகிறனாலும் நியூ டாக்குமெண்ட் நினைக்கலாம் அப்படின்னா போய்க்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேற ஒரு நம்ம இதுலேயே நம்ம சிஸ்டம்லேயே வேற ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கோம், அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இமெயில் அட்ரஸ் போகணும் அப்படின்னாலும் இமெயில் அட்ரஸ் போய்க்கலாம், இல்லை வெப்பேஜ் போகணுனாலும் வெப்பேஜ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போய்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் போடுறதுக்கு நிறையா யூஸ் ஆகும். அதாவது எக்ஸ் பவர் என் அப்படிங்கிறத நம்ம வேணும் அப்படின்னா இப்போது எக்ஸ் அடிச்சிருக்கோம், இந்த எக்ஸு அது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா என் அப்படின்னு அடிக்கிறோம். இந்த எக்ஸு பவரில் போகணும், இது இந்த மேலே பவரில் இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் பவர் 1/2 அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா இந்த எண்ணை செலக்ட் பண்ணிவிட்டு இது பவரில் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு ப்ளஸ். ஸோ கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு ப்ளஸ் அமுத்துறீங்க அப்படின்னா மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே எனக்கு கீழே வரணும், இந்த எக்ஸு கீழே நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்ட்ரோலும் ஈக்குவல் டு அமுத்திங்கன்னா கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல்டு ஷிஃப்ட்டு ப்ளஸ் அமுத்துனீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சேர அமுத்துனீங்க அப்படின்னா நமக்கு பவரில் போகும். இதே கீழே வரணும் அப்படின்னா கண்ட்ரோலு ப்ளஸ் ஈக்குவல் டு அமுத்துனீங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஷார்ட்கட்ஸு. ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்கள் எப்போ ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ இது எல்லாமே கேப்ஸில் மாற்றணும், இல்லை சென்டென்ஸ் கேஸில் மாற்றணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு F3.
ஷிஃப்ட் அடித்து F3 அமுத்துனீங்கன்னா எல்லாமே கேப்ஸில் மாறும். மறுபடியும் அமுத்துனீங்கன்னா எல்லாமே ஸ்மாலில் மாறும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கேபிட்டலைஸ்டு ஈச் வேர்டு. ஒவ்வொரு வேர்ட்லேயும் வந்து கேபிட்டல் லெட்டர், வேர்டுக்கு மட்டும் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் ஆகும். ஸோ அப்போ ஷிஃப்ட் F3 அமுத்துனீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு என்ன ஆகும், 3 விதமாக வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஷிஃப்ட் F3 அப்படிங்கிறத அமுத்துறது. ஓகேங்களா? ஸோ இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட்கட்டு. ஸோ இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.